எங்க வீட்டுல எங்க அம்மா வந்து பூக்கடை வச்சிருக்காங்கண்ணா. அப்ப அது 20 வருஷமா எங்க அம்மா பூக்கடை வச்சுதான் எங்களை வந்து எங்க அண்ணனை படிக்க வச்சாங்க. எங்க அண்ணன் எம்பிஏ முடிச்சிருக்காரு. நான் இப்ப எம்காம் படிச்சுட்டு இருக்கேன். எங்க அம்மா கிட்ட வந்து நான் யூஜி முடிச்சிட்டு கேட்கிறேன், அம்மா நான் எம்காம் படிக்கலாமா? எனக்கு இங்கிலீஷ் வராதுண்ணா, சுத்தமா வராது. இப்போ நான் ஒரு செம் இப்ப இங்கிலீஷ் எழுதிருக்கேன், எப்படின்னு தெரியல. எனக்கு வந்து நான் எழுதியிருக்கேன். அதுமாதிரி எங்க அம்மா கிட்ட நான் சொல்லும் போது இப்படிலாம் பாத்துக்கிறேன்டா. எங்க அம்மா ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. என்னுடைய லைஃப்ல நான் ஒருத்தனை பார்த்து நிறைய கத்துக்கிட்டதுன்னா எங்க அம்மாவை பார்த்து தானே. எங்க அம்மா வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பையல அவங்க 20 வருஷத்துல சேர்த்து வச்ச சேவிங்ஸை ஒரு இடத்துல கொடுத்து இறந்துட்டாங்க. ஒரு வயசானவங்க கேட்கறாங்க கொடுத்து இறந்துட்டாங்க 5 lakhs. ஆனா அவங்க 1 year அவங்க டிப்ரெஷன் இருந்தாங்கண்ணா. எங்க அம்மா என்ன பார்க்கவே முடியல. அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, அதை பத்தி ஓடிட்டே இருக்கும். ஆனா அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதே நினைச்சிட்டு இருந்தா நமக்கு செட் ஆகாது, நாம லைஃப் மூவ் பண்ணிட்டு போனோம். நாம மூவ் பண்ணிட்டு அந்த வாங்கின 5 லட்சம் கடன் அடிச்சுட்டு என் அண்ணனுக்கு திருப்பியும் அவனை மேற்கொண்டு படிக்க வச்சாங்க.